ரஞ்சனி, இந்த பசங்கள்லாம் அந்த பொண்ணை கண்டுபிடிச்சு சரியான நேரத்துல எல்லாம் நடந்ததால சரியா போச்சு. இல்லன்னா என்ன நடந்திருக்கும் நினைக்கவே ரொம்ப பயமா இருக்குடி. உன்னை நான் எத்தனையோ முறை சொல்லியிருக்கேன், குடும்பத்துக்காக குடும்ப மரியாதைக்காக இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு. ஆனா இன்னைக்கு நீ பண்ண இந்த விஷயத்த கண்டிப்பா எந்த ஒரு பொண்ணு முடிவெடுத்து பண்ணிருக்க மாட்டா. நானும் உன்னை நிறைய காயப்படுத்தியிருக்கேன் ரஞ்சினி, என்ன மன்னிச்சிரு. நீங்க நான் நல்லா இருக்கணும்னு தானமா இப்போ யோசிச்சிருக்கீங்க. என்னால அப்பாவுக்கு எதுவும் கெட்டது நடந்துடக்கூடாதுன்னு நினைச்சேன். அதனாலதான் இந்த விஷயத்தை யார்கிட்டயும் சொல்லாம இப்படி ஒரு முடிவெடுத்து. அதே எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். ஆனா உனக்குதான் நான் எப்பவும் பிடிக்காதவளாவே இருந்துட்டேன். காலேஜ் எல்லாம் படிக்கும்போது என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்க அண்ணா அதை வாங்கி கொடுத்தாங்க இதை வாங்கி கொடுத்தாங்கன்னு எனக்கு காலேஜ்ல டிராப் பண்ணாங்கன்னு சொல்லும் போது நான் அப்பெல்லாம் நினைப்பேன், என் அண்ணனும் அந்த மாதிரி எல்லாம் பண்ணா நல்லா இருக்கும்னு. ஆனா அவனுக்கு என் கூட பேச கூட டைம் இல்ல. இதெல்லாம் எப்படி பண்ணுவான்னு நானே என்ன சமாதானப்படுத்திக்கிட்டேன். நீ வேணா என்ன போட்டியா நினைச்சிருக்கலாம் அதே. ஆனா எனக்கு எப்பவுமே உன்னை அண்ணனா மட்டும்தான் பார்க்க தோணும். இங்க பாரு, ஐ எம் வெரி சாரி. இவ்வளவு நாள் எப்படியோ தெரியாது, ஆனா இதுக்கு மேல கண்டிப்பா நீ நினைக்கிற அண்ணனா நான் இருப்பேன். நீ வேணா பாரு. எது எப்படியோ கடைசியில என் பேத்தி எதுக்காக ஏகினாலோ அது அவளுக்கு கிடைச்சிருச்சு. அவளுக்கு மட்டுமா, என் பிள்ளைக்கும் தான் அவன் ஆசைப்பட்ட மாதிரி மக கிடைச்சிட்டா. நீங்களும் என்ன மன்னிச்சிருங்கப்பா. நானா சார் கை போய் எங்க கிட்ட போய் இல்லப்பா, என் பொண்ணை நான் எவ்வளவு காயப்படுத்திருக்கேனோ அவளை காயப்படுத்தினதை விட உங்களை ரொம்ப காயப்படுத்திருக்கேன், உங்களை ரொம்ப திட்டி இருக்கேன். அதை எதையும் நீங்க மனசுல வச்சுக்காம எல்லா நேரத்திலயும் எனக்கும் என் குடும்பத்துக்காக நல்லதுதான் பண்ணிருக்கீங்க. நீங்க என்ன மன்னிச்சிருங்க சார். கையை ப்ளீஸ். நானா சார் பேசாதீங்க சார். சார் என்ன சார் நீங்க போய் எங்க கிட்ட மன்னிப்பலாம். இல்லப்பா, என்ன இருந்தாலும் நீங்க ரஞ்சினியோட அப்பா சார். உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா நாங்க வராம வேற யார் சார் வருவா? நாங்க இருக்கோம் சார். கமலேஷ் தான் சார் தப்பு பண்ணா. நீங்க என்ன சார் பண்ணீங்க? எல்லாத்துக்கும் காரணம் அவன் தானே சார். சார் நீங்களும் எங்களுக்கு ஒரு அப்பா தானே சார். நீங்க எங்கிட்ட மன்னிப்பெல்லாம் கேட்க வேணாம் சார். எங்க ஃப்ரெண்டை மட்டும் எங்க கூட சேர்த்து வச்சிருங்க சார், அதுவே போதும் சார். நீங்க இனிமே எங்க பசங்க மாதிரிதான்ப்பா. எப்ப வேணாலும் வீட்டுக்கு வாங்க, ரஞ்சனிய பாருங்க, பேசுங்க. எங்களுக்கு இனிமே ஒரு பிரச்சனையும் இல்லை. போதுமா? என்ன ஆதி சொல்ற? கண்டிப்பாமா. இவங்களை பத்தி நானும் இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். நீங்கெல்லாம் காசுக்காக தான் அவ கூட சுத்துறீங்கன்னு நினைச்சேன். ஆனா இப்பதான் தெரியுது உங்களுக்குள்ள இருக்க நட்பு எப்பேற்பட்டதுன்னு. எல்லாத்துக்கும் சேர்த்து என்னையும் மன்னிச்சிருங்க. ப்ரோ என்ன ப்ரோ நீங்களும் மன்னிப்பெல்லாம் கட்டிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் ஒன்றும் வேணாம் ப்ரோ. ஆனால் ஒன்று, அடி ஒவ்வொன்றும் இடி மாதிரி அடிச்சுட்டு சாதாரணமாக மன்னிப்பு கேட்டபடி ப்ரோ. ஆல்ரெடி எங்களுக்கு நிறையா மன்னிப்பு சேர்ந்துருச்சு. அதனால நீங்கள் ஒரு பெரிய ட்ரீட்டாக வச்சு உங்கள் பாசத்தை வெளிக்காட்ட நல்லா இருக்கும். எப்படியோ எல்லாம் நல்லபடியா முடிஞ்சு போச்சு. முடிஞ்சதை பத்தியே பேசின்னு இருக்காம இனிமேல் எல்லாரும் சந்தோஷமா இருக்கலாம்ப்பா.
சரியா சொன்னீங்க கெட்டதுலயும் ஒரு நல்லது நடந்திருக்குப்பா. குடும்பம் ஒண்ணு சேர்ந்துருச்சுல்ல, ஆமா. இப்பதான் மனசுக்கே நிம்மதியா இருக்கு. சர்தா, எல்லாரும் ஒண்ணு சேர்ந்ததுல சீனு தம்பிய மறந்துட்டீங்க. ஐயோ சாரி சீனு. அப்பா, நானே சொல்லணும்னு நினைச்சேன். ஆனா அதுக்குள்ளதான் எல்லாமே நடந்து போச்சு. நான் இவரை காதலிக்கிறேன். எனக்கு இவரை தான் பிடிச்சிருக்குப்பா. சிரிச்சுட்டாரா? சின்னு, உனக்கு உண்மையிலேயே என் பொண்ணை பிடிச்சிருக்கா? ஆமா சார், எனக்கு ரஞ்சனினா ரொம்ப பிடிக்கும். டேய் அம்மாஞ்சி, நீ யாரா அப்படி பேசுற? சார், எனக்கு அவ தான் வாழ்க்கையே. அவ இல்லைன்னா நான் இல்லை. அவளுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். நல்ல வேளை, நான் கூட இதெல்லாம் டிராமான்னு நினைச்சேன். என்னங்க நீங்க? இல்ல இல்ல, நான் உண்மையை தான் சொல்றேன். நான் ரஞ்சனியை உண்மையா லவ் பண்றேன். என்னாச்சு சீனு? ஏதாவது ப்ராப்ளமா? சீனு, என்னாச்சு? எதுவும் வலிக்குதா? ஐயோ, என்னாச்சு? பிரச்சனை இன்னும் முடியல, இப்பதான் ஆரம்பிக்குது. என்னாச்சு? அதை நான் மறந்துட்டேனே. என்னாச்சு சின்னு? என்னடா கண்ணு, அதான் எல்லாம் நல்லபடியா நடந்துச்சா? அப்புறம் என்ன? இல்லம்மா, ஏதோ ஒரு வேகத்துல இங்க வந்து காதல் எல்லாம் சொல்லி சண்டை போட்டாச்சு. சரி. ஆனா எங்க அம்மா கிட்ட பேசி கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்கி கல்யாணம் பண்ண போறேன்னு நினைக்கும் போதுதான் எனக்கு தலையெல்லாம் சுத்துது. ஆமா சீனு, உன் ஆத்தாக்காரிய நினைச்சாலே பயமா தாங்குது. என்ன பண்றது, பேசானே ஆகணும். சின்னு, இதான் உன் பிரச்சனையா? நான் கூட வேற ஏதோன்னு நினைச்சிட்டேன். எனக்காக என் பொண்ணு அவ வாழ்க்கையே தூக்கி போட்டுட்டா. அவளுக்காக நான் என்னோட ஈகோவை தூக்கி போட மாட்டேனா? மாப்பிள்ளைய கேட்கறதுக்கு நான் வரேன்.